இந்த மனம் நாசம், அந்த மனதை விடுபடுறது, மனதை எரிக்கிறது, மனதிலிருந்து நம்ம வெளியில வர்றதுங்கிறது அவ்வளோ பெரிய சாமானிய காரியம் இல்லை. அதை ஒரு சாதகனுக்கு பெரிய சவாலாக தான் இது இருக்கு. அப்போ அவனுடைய சவால் எங்க மாறப்படுதுன்னா, அவனுடைய சாதகத்தால தான் மாறப்படுது. அவனுடைய சாதகமும் அவனுடைய தியானத்தோட உண்மையான அந்த கூர்மையான செயல்ல இருந்து அந்த கூர்மை, அந்த ரொம்ப ஷார்ப்னஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த ஷார்ப்னஸ்னால அவன் மனதை வெல்றான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஷார்ப்னஸ்லேருந்து அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த தியானத்தை செலுத்தி 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 அதிலிருந்து அவன் விடுபடுறான். அப்போ அவன் விடுபடுறது எப்படி விடுபடுறான் அப்படின்னா, இந்த உடலிலிருந்து எப்பொழுது உயிர் பிரிக்கப்படுதோ அப்போதான் மனதிலிருந்து விடுபடுறான்னு அர்த்தம். அப்போ இந்த மனம் உங்களை தனியாக இயங்க விடாது. அப்போ இந்த உடலை செப்பரேட்டாக மாத்துறதான் மனம் எரிக்கிறது. அப்போ மனம் எரித்த செயல் அப்படிங்கிறது என்னன்னா, உலகத்திலே பெருசாக கொண்டாடுறாங்க மனதை எரித்ததை. அப்போ என்னன்னா, உடலை தனியாக கலட்டுறான், உயிரை தனியாக கலட்டுறான்.